நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 51 வார்த்தை. யோசேப்பு சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று அவன் தன்னுடைய பிள்ளைக்கு அவன் பெயரிடுகிறான். என்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு விட்டார். என் தகப்பனாலில் வந்த வருத்தங்கள், ஐயோ என் தகப்பனை நான் பிரிந்து விட்டேனே, என் தகப்பன் என்னை விட்டு போய்விட்டாரே என்கிற எல்லா குடும்ப வருத்தங்களையும் தேவன் மறக்க பண்ணினார். இன்றைக்கும் சில வருத்தங்களும் சில சஞ்சலங்களும் உங்களுக்குள்ளே நதியை போல புறப்பட்டு அடிக்கடி வந்துகிட்டே போயிட்டும் இருக்கலாம். நிறைய வருத்தத்துக்குள்ளேயே நடந்து கொண்டே இருக்கலாம். யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திலே அதிகாரியாக மாறுகிற வரையிலும் அவனுக்குள்ள பல வருத்தம், தன் சகோதரர்கள் செய்த வருத்தம், தன் தகப்பனை பிரிந்த வருத்தம் அவனை வாட்டி வதைத்தது. இன்றைக்கும் சிலர் செஞ்ச காரியங்கள் நிமித்தமா உங்க இருதயத்தை வருத்தங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? சிலர் செஞ்ச கொடுமை நிமித்தமா உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை இன்னைக்கும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இந்த யோசேப்புக்கு செஞ்சது போல அது எல்லாம் இன்றைக்கு மறக்க பண்ணுவார். எவைகள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து கொண்டு உங்களை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, வாழ்க்கையே கசப்பா இருக்கையா, ஏன்டா நான் இருக்கிறேன், எதுக்கு இந்த பூமியில நான் இருக்கணும், செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட சில காரியங்கள், சில வருத்தங்கள் உங்க இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த நாளிலே அதெல்லாம் மறக்கும்படியான செயல்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். மனாசே என்கிற ஒரு குழந்தையை அதற்கு அடையாளமாய் பெயரிட்டான். காரணம் என்னவென்றால், அதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கீழே இருந்தவனை தூக்கி மேலே சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த எகிப்து தேசம் முழுவதும் இவன் அதிகாரி ஆனான். இவன் பேச்சு இல்லாம ஒருத்தனும் கையையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாதுங்கிற ஒரு பெரிய சட்டம் தேசத்திலே போடப்பட்டது. அதை பார்த்தான், கர்த்தர் நம்மளை இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி எல்லா துக்கங்களையும் அவன் மறந்து விட்டான். இன்றைக்கு உங்கள் துக்கங்கள் மறப்பதற்கு ஏற்ற சில அற்புதங்கள் நடக்கலையா? சில நல்ல காரியங்கள் நடக்கலையா? என துக்கம் மறக்கவே இல்லையா? நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள போட்டு கவலைய அவன் வருவிச்சு கொண்டிருக்கீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் வருத்தங்கள் நீங்கும்படியான காரியங்களை செய்வேன். யோசேப்புக்கு நான் எப்படி அவன் சென்ற எல்லா பாதையிலும் இருந்த எல்லா வருத்தங்களையும் நான் நீக்கி போட்டேனோ, அதே போல உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் செய்வேன் என்று சிலர் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் யோசேப்புக்கு செஞ்ச தேவன் அவர் உங்களுக்கும் செய்வார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அந்த காரியத்திலே கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். நீங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எவ்வளவு இகழப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களை எவ்வளவு பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எவ்வளவு இழந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இதயத்தின் காயங்களையும் இந்த ரணங்களையும் தேவன் மாற்றி போட்டு உங்கள் துக்கங்களை எல்லாம் மறக்க செய்வார். இந்த நாள் உங்கள் துக்கங்களை மறக்கிற நாள். இந்த நாள் உங்கள் வேதனைகளை மறக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்கிற நாள். இந்த நாள் நீங்கள் இதுவரையிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அற்புதங்களை தேவன் செய்கிற நாள். இதை விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். இதை விசுவாசத்தோடு நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, யோசிப்பு அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய அரிக்கட்டுகள் மாத்திரம் நிற்கிறதையும் மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் தன்னை வழங்குறதையும் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார். எதிர்பார்த்து கொண்டே இருங்க. யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். உங்க துக்கங்கள் எல்லாம் இந்த நாளிலே மறைந்து, அது எப்படி அந்த துக்கங்களை மறக்க வைச்சா, எப்படி உங்களை சந்தோஷத்துக்குள்ள மாத்தினா, எந்த காரியத்தை செஞ்சா சந்தோஷத்துக்குள்ள நீங்க மாறுவீங்க, அதையெல்லாம் மறப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அதை உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே செய்வார். யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் மறிக்கவில்லை. யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செய்வார். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக, நீங்கள் அநேக அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற நாளாக, குறிப்பாய் உங்கள் துக்கங்கள் எல்லாம் மறந்து, உங்கள் துயரங்கள் எல்லாம் மறந்து, உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து, இன்றைக்கு தேவன் செய்கிற அற்புதங்களையும்
இன்றைக்கு தேவன் செய்கிற நன்மைகளையும் ருசித்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாக தேவன் மாற்றுவாராக. யோசேப்பு பட்ட பாடுகளுக்கு ஏற்ற, அவன் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற, அவன் ஒடுக்கப்பட்ட அந்த ஒடுக்கத்துக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்யாமல் அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக அவன் வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக மாற்றி வைத்து விட்டார். அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். விசுவாசிங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.